அவங்க ரொம்ப வசீகரமிக்க தலைவர்கள். அதனால அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அவங்க சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் வந்து 77, 80 முதல்வர். 80 பாராளுமன்ற தேர்தல்ல எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அதிமுக வந்து 38 தொகுதி நினைக்கிறேங்க. 37 38 தொகுதியிலயோ வந்து அது தோல்வி தான் அடைஞ்சது. திமுக, இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்று. ஆனாலும் எம்ஜிஆர் தலைமைக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் அவரால் வெற்றி பெற முடிந்தது. அடுத்த ஓரிரு மாதங்கள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல் 2 மாசமோ, 3 மாசமோ 80ல. அதுல வெற்றி பெற்று அவர் மீண்டும் முதல்வர் ஆனார். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அது வந்து ரொம்ப மேக்னெட்டிக் பெர்சனாலிட்டி உள்ள தலைவர். அப்படியான தலைவர்கள் இனி அதிமுகவுக்கு வருவதற்கு வழி இல்ல. யாராக இருந்தாலும் வந்து இப்படிதான் இருக்கும் நிலவரம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல வேற ஒருவர் வந்தாலும் நிலவரம் இதுதான். அப்போ ஒரே வழி என்ன? கூட்டத்தலைமை தான். ஜெயலலிதா அவர்கள் காலத்துல எம்ஜிஆர் வந்து எந்த தேர்தலையும் தோத்தது கிடையாது. அவரே வந்து பிரச்சாரமே பண்ணாத ஆண்டிப்பட்டி தேர்தல் 1984 அவர் வெற்றி பெற்றார். அவர் வந்து அப்ப அமெரிக்கால இருந்தார். அப்படியான சூழ்நிலை ஜெயலலிதா அவர்களுக்கு அமையல. அவங்க 96 பெர்கூர் தேர்தல்ல அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. முடிந்தது.